என்னை விடுங்கள், என்னை விடுங்கள், என்னை விடுங்கள். அரசே அரசே, நம் அரண்மனை வாய்ப்பு அது கண்களோடு தலை விரித்து கோலத்தோடு ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணுமோ கேட்டாயா? கேட்டேன் பண்ண, அதை பற்றி நான் உங்களிடம் கூற வேண்டும் என்று சொல்கிறார். உங்களிடம் வீடு கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறார். நீதி கேட்டு வந்திருக்கிறாயா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு எம்மை காண வந்த காரணம் நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராய்ந்து நீதி வேண்டும் அல்ல, என்னையா யார் இருக்கிறார் சொல்கிறீங்க? உலகவிற்கு ஒரு வண்ணப்புறா தன் உடலே தந்த சிபி மன்னரை பற்றி அறிவையா பார்ப்போடு மக்கள் தெய்வமே ஒரு கண்டு தேர்தல் ஏற்றுக்கொண்ட தன் மகனாக தேர்தல் ஏற்றுக்கொண்ட மகனின் சோழ மன்னனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு நீ வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறார். ஏப்பின் அருமை தெரியாதவல்ல, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறேன். நான் இதுவரை கூறிய சோழ மன்னர்கள் அந்த புகார் மேலும் அவ்வூரி தாய்மல்ல சிற்பம் மாசனாவில் கோவலனின் மகனாகிய கோவலனின் மனைவிதான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலன் மனைவியார் நீ? போதும் மன்ன, என் கணவனை எதிர்த்து என்ன தகுதிக்கு ஊர் வினைப்பாக ஊருக்கு வந்தேன். என் காய்ச்சி விற்கு வந்து என் கணவனை அடையாளா கொண்டது அன்னைக்கு இருக்குமா? பெண்ணை நீ போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அக்தூர் ஏற்புடையது. அக்தூர் அறநெறியாகும். இதை அனைவரும் அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறமையே தவறி வைத்துக் கொள் தண்டித்தால் தகுதியோடு மன்னனுக்கு உடையதை நானும் அறியாமல் நீ கூறிய போல என் கணவன் கல்வனால் இந்த அரசுக்குரிய சில மற்றும் அதன் இணைப்பு சிலும் இதோ என்னிடம் என் கால் சிறுவன் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணை நீ சொல்வது உண்மைதானா? உண்மையில் அரசவைக்குரிய சிலம்பு பரந்துகளால் ஆனது. ஆண்டோர் நேர்ந்த அவையிலே நடுநாளில் அனைவருக்கும் உணர்த்துகிறேன் உண்மை. யாரைய கோவலனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பு இங்கு கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கணவனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பு. உன்னை தவற வைத்து என்று கூறிக்கொள்ளுமான ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொண்டதும் அந்நெருக்கி இருக்குமா? இதோ மேய்கிறேன், நீங்கே பார். தவறைத்து விட்டேனே, பிற ஸ்கோல் கேட்டு பெருமிழை செய்தேனே. யானோ அரசன், ஞானோ கல்வன், இதுவரை என் குலத்தில் யாவரும் செய்யாத பழங்களுக்கு ஆளாகிவிட்டேன். இனிமேலும் செங்கோல் தான் எனக்கு, வெண்குன்றை தான் எனக்கு, என் வாழ்நாள் இங்கோடு முடியாது. இன்றோடு மதுரை எறியட்டும், இன்றோடு மதுரை எறியட்டும்.